யாருக்கு ஓட்டு போட போறீங்க? எப்பேற்பட்ட வசதியான வாழ்க்கையா இருந்தாலும் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சது உங்களுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். உங்களுக்காக நன்றி கடன் செலுத்துறதுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். அத்தனை வழிகளையும் தாங்கிக்கிட்டு உங்களுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். ஒரு நாளும் பொய் சொல்லி உங்களை நான் ஏமாத்தவே மாட்டேன். மிஸ் பண்ணிடாதீங்க மக்களே. ஒரு காமராஜர் தானா, ஒரு அண்ணா தானா, ஒரு எம்ஜிஆர் தானா நம்ம தமிழ்நாட்டுக்கு? அவங்கள மாதிரி வேற யாருமே வந்துட மாட்டாங்களா அப்படின்னு நீங்க ஏங்கினது எனக்கு தெரியும். அத மனசுல வச்சுக்கிட்டு தான் நம்ம டிவிக்கே வந்து ஒரு தடவை என் ஆட்சியில நீங்க வாழ்ந்து பாருங்களேன். என்னடா இவ்வளவு வேலை செஞ்சிருக்க முடியுமான்னு தோணும். இவ்வளவு பண்ணிருக்க முடியுங்களா? இந்த தண்ணீரை எப்படி சேமிக்கிறேன், சாலை எப்படி போட்டு பராமரிக்கிறேன், இந்த கழிவுநீர் மழை நீரை எப்படி எடுத்துட்டு போறேன். ஒரு தடவை வாய்ப்பு கொடுத்தா தானே தெரியும். நான் சொல்லிட்டே இருக்கேன், நான் நல்லா விளையாடுவேன்ப்பா, நல்லா விளையாடு. ஒரு தடவை இறக்கி விடுங்க விளையாடுங்கிறேன். நீ வாய்ப்பு தரல. ஏதாவது ஆண்டு ஐயா ஸ்டாலின் ஆட்சியில் 5 வருஷம் வாங்கிட்டேன், ஐயா எடப்பாடி 4 வருஷம் ஒரு தடவை கொடுத்து பாரு. நல்லா இறக்கி வச்சாடி கல்லெடுத்து கூட எரிச்சில் கூட ஒரு தடவை கொடு. அப்ப திரும்ப கற்பனையா இல்ல நிஜமான உனக்கு தெரியும், உண்மையான தெரியும். எவ்வளவு திறமை இருந்தாலும் வாய்ப்பு இல்லைன்னா எப்படி வெளியில் தெரியும். எனக்கு போடு போடல வட்டா போடு போடல, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. உனக்கு இதெல்லாம் கத்துறதுக்கு இனி ஒருத்தன் பிறந்து வருவான் நண்பர். 260 வழக்கு எவனுக்காவது இந்திய நிலத்தில் ஒருத்தனுக்கு அரசியல் கட்சி நடத்துவனுக்கு இவ்வளவு வழக்கு இருக்காது. நான் ஏறாத நீதிமன்றம் படிக்கிறது கிடையாது, நான் இருக்காத சிறை கிடையாது. எவ்வளவு தம்பியில உங்களை எல்லாம் படிக்க வச்சது நாங்க, ஆல் பாஸ் போடுறது நானு. ஒரு வருஷம் வீணா போயிட்டு மன குழப்பத்தில் இருந்தீங்க. ஆன்லைன்ல வகுப்பு அதாவது பள்ளியில் படிக்கிற மாணவருக்கு ஆல் பாஸ், கல்லூரியில் படிக்கிற மாணவர்களுக்கு ஒரு வருடம் வீணா போயிட்டு மன உளைச்சல் இருந்த மாணவர் மன உளைச்சல் மீண்டு ஆன்லைன்ல வகுப்பு, ஆன்லைன்ல தேர்வு பிரமாதமா படிச்சீங்க. எல்லாருக்கும் பட்டம் கொடுத்த அரசாங்கம் அண்ணாதிமுக. எங்களை மறக்கலாமா? உங்களுக்கு எவ்வளவு வசதி செஞ்சாங்க எங்களுடைய தலைவர்கள். காலுக்கு காலனி, சீருட விலையில புத்தகம் கொண்டு வரதுக்கு பையை, பள்ளிக்கு போறதுக்கு சைக்கிள், விஞ்ஞான கல்வி கிடைக்க மடிக்கணி எல்லாம் கொடுத்த ஒரே அரசாங்கம் அதிமுக. எல்லாமே வாங்கி அனுபவிச்சுட்டு பலனை கொண்டு போய் அங்க கொடுக்கலாமா? செடி வச்சு மரம் வச்சு தண்ணி ஊத்தி பூ பூத்து காய் காய்த்து பழத்தை வேற ஒருத்தர் படிச்சா யார் விடுவா? நியாயமா? முடிவு பண்ணிட்டீங்களா? முடிவு பண்ண முடியலண்ணே. ஆனா ஒண்ணு மட்டும் உறுதிங்க, திமுக ஒரு தீய சக்தி. ஏன் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.